அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நண்பர் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தார் யூடியூப்பில். அதாவது எங்களுக்கு வந்து ஜிடி கான்செப்ட்டுக்கு வந்து ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தேவையில்லை, எங்களுக்கு வந்து ரீசனிங் ஆப்டிடியூட் ரீசனிங் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி நம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கல, ஜிகேவும் கொடுக்கல. ஸோ குரூப் 4 வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடி கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ரீசனிங் டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தொடரை நிரப்புதல், மிஸ்ஸிங் லெட்டர் இன் த சீரீஸ். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இதே மெத்தடில் அந்த எண் தொடரை நிரப்புதல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டிருப்பேன், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்காக ஃப்ரீயாக டெஸ்ட்டும் கொடுத்துருந்தேன், ஒரு 50 கொஸ்டின். ஓகேவா? அதுக்கான ஆன்சருக்கையும் நேற்று போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன்சருக்கையும் பாருங்கள், டெஸ்ட்டும் போட்டு பாருங்கள். ஜிடிக்கு வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இதுதான். உங்களுக்கு ஜிகே கூட பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி, அவர் சொன்ன மாதிரில கடல் மாதிரி எங்கேருந்து வேணால் கேட்கலாம். அதனால் எனது ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸுக்கு படிச்சதாக இருக்கட்டும் அல்லது வேறு எதாவது எக்ஸாம் படித்ததே ஓகே தான். ஓகேவா? ஆனால் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் சொல்லிடலாம், இதில் தான் கேட்பாங்க, இந்த மாடல் தான் கேட்பாங்கன்னு சொல்லிடலாம். இந்த கணக்கு தான் வரும்னு நான் சொல்ல முடியாது. இந்த மாடலில் வரும்பா ஒன்று ஓகே, அது நீங்கள் இந்த மாடல் நான் சொல்லிக் கொடுத்தா ஒரு மெத்தடால் வச்சு நீங்கள் புரிஞ்சு அண்டர்ஸ்ட் பண்ணி போட்டுருவீங்க. அது மார்க்கில் சைக்காலஜியில் வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். மிஸ்ஸிங் லெட்டர் இந்த சீரீஸ். எழுத்து தொடர் நிரப்பணும். 4 எழுத்து கொடுத்துருப்பாங்க, 5 எழுத்து கொடுத்துருப்பாங்க, எப்படி வேணால் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு லெட்டர் மிஸ் ஆகிருக்கும், நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு போடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கோடைய பேசிக் ரூல்ஸ். இதில் தமிழில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாமும் தமிழ் எழுதலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 22 மொழிகளில் பார்த்தீங்கன்னா ஜிடி கான்செப்ட் எக்ஸாம் இந்த 2024 நடக்கக்கூடிய ஜிடி கான்செப்ட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கான அந்த அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணுற டேட் டிசம்பர் 31 கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணுற டேட்டு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணி சர்வர் பிஸியாக வந்து சொல்லி கமாண்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வீடியோ சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். அதனால் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் வந்து இந்த வெப்சைட்டில் போவாங்க. வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் பிஸி ஆகும், ஆல்ரெடி சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தேன், அவங்களுக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ அது பண்ணாதது உங்கள் தப்பு தான். ஓகேவா? எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், தமிழ்நாடு நடத்தக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது ஆல் ஓவர் இந்தியாவில் நடத்தக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும், அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்ளை பண்ண அந்த டேட்டு வந்து ஸ்டார்ட்டாகிருந்து ஒரு 5 நாள் அல்லது ஒரு 6 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நாள் தான்ப்பா, 10 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? அது எந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், பண்ணால் தான் உங்களுக்கு சேஃப்டி. சரி, வாங்க நம்ம டேரெக்டாக அந்த கொஸ்டின் போயிடலாம். முதல்ல எழுத்து தொடரை நிரப்புதல், மிஸ்ஸிங் லெட்டர் இன் த சீரீஸ். இது எப்படி டாபிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இவ்வகையில் ஆங்கில எழுத்து தொடரின் சீரான பொது தன்மையை கண்டறிந்து அதன் அடிப்படையில் விடுபட்ட இடங்களில் இடம்பெறும் எழுத்துக்களை கண்டறிய வேண்டும். ஸோ அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசிடி தான், அதாவது ஆங்கில எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஏலேருந்து Z வரைக்கும் உள்ள 26 எழுத்துலேருந்து அவங்க கேட்க போகிறாங்க. அதை மாற்றி எப்படி வேணால் கேட்கலாம். அந்த தன்மை நீங்கள் வந்து புரிஞ்சு அதில் விடுபட்டக்கூடிய என்ன நீங்கள் இந்த எழுத்தை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முதல் வகை டைப் 1 ஆங்கில எழுத்துக்களின் சுழற்சி தொடர் அடிப்படையில் அமையும் எழுத்துக்கள். சுழற்சி அப்படின்னா தெரியும், மறுபடியும் வரலாம் அல்லது ரிப்பீட்டட் ஆகலாம், இந்த மாதிரி சொல்லி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 எழுத்து தொடர் ஏபி 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 இந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு மாடல். அடுத்து பார்த்திங்கன்னா 3 எழுத்து தொடர் XYZ இந்த மாதிரி கண்டினியூவாக போயிருக்கும். இது ஒரு மாடல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4 எழுத்து தொடர் ஏபிசிடி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வகை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏறு வரிசை தொடர். ஏறு வரிசைனா ஒன்றும் இல்லை, ஏபி அடுத்து பார்த்திங்கன்னா ஏல பி 3 எழுத்தாகும், அடுத்து 4 எழுத்தாகும், அடுத்து 5 எழுத்தாகும். என்ன போடுறாங்க பாருங்கள், ஏபி ஏபிபி ஏபிபிபி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஏறு வரிசை தொடர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே இன்னும் இருக்குது பாருங்கள், எப்படி வேணால் கேட்கலாம், ஏன்னா ஆங்கில எழுத்து தானே. அப்போது ஐ கேட்கலாம், IMMNO LMNOP இந்த மாதிரி ஏறு வரிசையில் போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 எழுத்து சுழற்சி தொடர். அது எப்படிப்பா, ஏபி அடுத்து பிஏ அடுத்து ஏபி அடுத்து பிஏ அடுத்து ஏபி இந்த மாதிரி மாற்றி போடுவாங்க. இது ஒரு டைப். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3 எழுத்து சுழற்சி தொடர். ஏபிசிடி வரும், அடுத்து பிசிஏ அடுத்து சிஏபி அடுத்து ஏபிசி இந்த மாதிரி எழுத்தை சுழற்சினானது மாற்றி போடுவாங்க. அந்த விதத்தில் ஒரு மெத்தட் வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்தாதி தொடர். அந்தாதி நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு அடியினுடைய அல்லது சீரினுடைய ஒரு கடைசி எழுத்தோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா கடைசி வார்த்தையோ அடுத்த அந்த வார்த்தையினுடைய புதிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், முதல்ல IJK அப்படின்னா இந்த கேங்குது அடுத்த இதனுடைய தொடர்ச்சியாக இருக்குது இல்லையா. அடுத்த இதில் எம்மில் முடிஞ்சிருக்குது, இந்த எம்முங்குது அடுத்த அந்த இதனுடைய முடிவு ஆரம்பம். அடுத்து இதில் ஓல முடிஞ்சிருக்குது, இந்த ஓங்குது பார்த்திங்கன்னா அடுத்த வார்த்தையினுடைய ஆரம்பமாக இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்தாதி தொடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதோட டாபிக் தான். இதில் இருந்தால் கேட்க போகிறாங்க, இதை நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். ஓகேவா? அதுக்கு எடுத்துக்கிட்ட சமயம் கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒன்றா பார்க்கலாம் முதல்ல. அடுத்து இது பார்த்திங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவ்வகை வினாக்களில் மாற்று விடைகளை ஒவ்வொன்றாக கோடிட்ட இடங்களில் பொருத்தி பார்த்து எளிதில் விடைகள் கண்டறிய இயலும். இது என்னப்பா சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில் அப்படின்னா, அவங்க ஒன்றுமே சொல்லலை, ஆப்ஷன்லேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க. சொல்ல புரியுதா?
ஸோ ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு விடை தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சம்முக்கு மட்டும், எல்லா சம்முக்கும் கிடையாது, இந்த டைப் சம்முக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணி பாடணும், ஃபில் பண்ணி பார்க்கணும். ஃபில் பண்ணி பார்த்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஆர்டர் உங்களுக்கு சரின்னு படுதோ அந்த ஆர்டர் நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது ஒரு கண்டினியூஸாக ஒரு ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆர்டர் இருக்காது. மேலே பார்த்தோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க கட்டாயம். ஓகேவா, 1 2 எழுத்து தொடராக இருக்கலாம், அல்லது 3 எழுத்து தொடர், அல்லது 4 எழுத்து தொடர், அல்லது ஏறுவரிசை தொடர், அல்லது 2 எழுத்து தொடர், அடுத்து 3 எழுத்து சுழற்சி தொடர், அந்த தொடர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப்பில் தான் கட்டாயம் இருக்க போகுது அந்த சம் அப்படிங்கிறது உறுதி தான். ஓகேவா, ஸோ அப்போது ஆப்ஷன் நீங்கள் இருந்து போனீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. இதில் போடுறாங்க பி அடுத்து 2 டேஸு, அடுத்து ஏ, அடுத்து பி, அடுத்து ஏ, அடுத்து பி, அடுத்து ஏ, அடுத்து டேஸு, ஏபி டேஸ், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. என்ற தொடரில் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி தொடரை பூர்த்தி செய். இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஒரு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ நீ ஆப்ஷன் வந்து போனீங்க வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் பார்த்து ஆப்ஷன் என்னது அப்படி தானே, ஏபி ஏபின்னு போட்டிருக்காங்க. அந்த டேஸ் 4 டேஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த சமயம் 4 டேஸ் இருக்கலாப்பா. இந்த 4 டேஸ்லையும் இந்த ஒவ்வொரு எழுதி நீங்கள் பிரதிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். முதல்ல என்ன இருக்குது பிரதிட்டு பார்ப்போமா, முதல்ல பி இருக்குது அப்படி தான். பி ஆப்ஷன் இங்கே ஒரு டேஸ் 2 டேஸ் இருக்கா, 2 டேஸ் எழுதிருங்க. 2 டேஸ் என்னது ஆப்ஷன் ஏல, ஆப்ஷன் 1 என்ன இருக்குது ஏபின்னு இருக்கா. ஸோ அப்போது பி அடுத்து ஏ அடுத்து பி, அடுத்து சம்பளம் இருக்குது அப்படி எழுதுங்க. ஓகேவா, சம்பளம் என்ன இருக்குது, நான் இந்த விடையை மட்டும் ரெட் கலர் எழுதும். ஓகேவா, உங்கள் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல அவங்க கொடுத்து கணக்கு எழுதிருங்க. கணக்கில் பி கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 டேஸ் இருக்குதா, 2 டேஸ் இருக்குது, ஆப்ஷனில் இருந்து போங்க. இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆப்ஷனில் இருக்குது ஏ பி, அடுத்து சம்பளம் அப்படி எழுதிருங்க. என்ன கொடுத்துருக்காங்க ஏ பி, அடுத்து ஏ பி, அடுத்து ஏவோட நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு டேஸ் இருக்குது, அந்த டேஸ் இருக்கிற இடத்துல ஆப்ஷனில் இருக்குது ஏ போட்டுருங்க. அடுத்து என்ன இருக்குது ஏபியை போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏ பி, அடுத்து என்ன இருக்குது ஒரு டேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டேஸில் என்ன போட போகிறீங்க, ஆப்ஷன் லாஸ்ட் இருக்குது பி. ஸோ அப்போ இது ஆர்டர் இருக்கான்னு பாருங்கள், பிஏபி, ஏபிஏ, பிஏஏ, ஏஏபி, இந்த மாதிரி இருக்குது. அப்போது இது ஆர்டர் இல்லை. ஸோ அப்போது அடுத்த ஆப்ஷன் நீங்கள் போயிருங்க. அடுத்த ஆப்ஷன் என்னது, இந்த பி அப்படியே எழுதிக்கோங்கப்பா. இந்த பி அப்படியே எழுதிட்டேன், கணக்கில் இருக்குது. ஓகே, 2 டேஸ் இருக்கா, 2 டேஸ் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஓகேவா, இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் என்ன இருக்குது ஏ இருக்குது. அப்போ பி 2 டேஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏ அடுத்து பி இருக்குது, 2 டேஸ் முடிஞ்சிருச்சா. அடுத்து கணக்கில் அப்படியே எழுதிருங்க ஏ பி, ஏ பி, ஏ, அடுத்து டேஸ் இருக்கு இல்லையா, டேஸில் மிச்சம் இருக்குதுங்க பி இருக்குது. அடுத்து மிச்சம் இருக்குது அங்கே கணக்கில் உள்ளது எழுதுங்க. கணக்கில் உள்ளது ஏபி ஒரு டேஸ், டேஸ் லாஸ்ட்டான இருக்குது, ஆப்ஷனில் ஏ இருக்குது. இப்போ எதாவது ஆர்டர் இருக்கான்னு நீங்களே பாருங்களேன். பிஏ 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 ஆர்டராக இருக்குதா. ஸோ அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டராக பொருந்தும். ஸோ அப்போது இந்த சமூக விட என்ன தான் ஏ பிபிஏ தான், ஆப்ஷன் 2ல் இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு ஆர்டராக வரும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் 3 போட்டு பாருங்கள், 4 போட்டு பாருங்கள், அந்த விடை அப்படிங்கிறது சரியாக வராது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சமூக நீங்கள் மேக்ஸிமம் இதிலேருந்து போகிறீங்க, ஆப்ஷன்லேருந்து போகிறீங்க. இது முதல் டைப். இப்போ நான் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்க டைப் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு டைப் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியான டைப், ரொம்ப ஈஸியான டைப் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த டேஸ் இருக்குல்ல, 2 டேஸ் இருக்குது மறைஞ்சிருச்சு அப்படிதானா. ஸோ பி இருக்குதுங்க, ஃபஸ்ட்டு பி இருக்குதுங்க, பி இருக்குது. பிக்கு அடுத்தடுத்து வேறு எங்கே இருக்கான்னு பாருங்கள். இங்கே பி எங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பிக்கு அடுத்தடுத்து என்ன போட்டிருக்காங்க, 2 பக்கமும் இங்கே ஏ தான் இருக்குது, இங்கே ஏ தான் இருக்குது. ஸோ அப்போது பிக்கு அடுத்தடுத்து கரெக்டாக என்ன தான் வரணும், ஏ அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ அப்போது ஏ அடுத்து ஒரு டேஸ் இருக்குது அப்படி தானே, இந்த டேஸ் இருக்குது, இந்த இடத்துல நம்ம ஏவை போட்டுருவோம். அடுத்து சப்போஸ் ஏக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே இந்த ஃபஸ்ட்டு கோட்டில் ஏ நம்ம போட்டுருவோம். இந்த சம்மில் ஏக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், எல்லா பக்கமும் ஏக்கு அடுத்து என்ன இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி தான் இருக்குது. ஸோ அப்போ கட்டாயம் ஏக்கு அடுத்து என்ன தான் வரப்போகுது, பி அப்படிங்கிறது தான் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல பி போட்டுடலாமா, பி. அடுத்து இந்த கூட பாருங்கள், ஏக்கு அடுத்து எங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏக்கு அடுத்து என்ன இருக்குது, பி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இந்த இடத்துல ஏ போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏபி இருக்குது. பிக்கு அடுத்து என்ன இருக்குது, எல்லா இடத்துலையும் பிக்கு அடுத்து ஏ அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அப்போ பிக்கு அடுத்து ஏன்னு தான் வரணும் கட்டாயம். ஸோ ஏ தான் வரணும். ஸோ அப்போ ஏ பிபி ஏ ஆப்ஷன் பியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னுடைய மெத்தட், நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இது தான். ஓகேவா, சம்மை வச்சு நான் போடுறோம், ஆப்ஷனில் தான் போக மாட்டேன். இது எல்லா சம்முக்கும் ஒரு சில இடத்துல பொருந்தாதப்பா, ஒரு சில சம்முக்கு கரெக்டாக பொருந்திடும், ஒரு சில சம்முக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேவா, இது எடுத்துக்காட்டு 1 நம்ம பார்த்தாச்சு. அடுத்து எடுத்துக்காட்டு 2 கொடுத்துருங்க பாருங்கள். பிசி டேஸ், பிசி டேஸ், சி டேஸ், பி டேஸ், சிசிபின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது நான் என்னோடய மெத்தடில் பாருங்கள். இங்கே சி இருக்குது அப்படி தானே. ஸோ வேறு எங்கே சி இருக்குன்னு பாருங்கள். சிக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்குதுங்க, சிக்கு அடுத்து இங்கே ஒரு சி மட்டும் தான் இருக்குது அப்படி தானே. ஸோ அப்போ சிக்கு அடுத்து சி வரலாம் முதல்ல அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ சியை போட்டுக்கோங்க முதல்ல. அப்போ இந்த இடத்துல சி ஃபுல் ஆயிருமா. ஓகே, அடுத்து பி இருக்குது. பிக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்குது, இங்கே எங்கே பாருங்கள். பிக்கு அடுத்து எங்கே எழுத்து இருக்குதா, இந்த இருக்குது, முதல்ல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கே இருக்குதா இல்லை அப்படி தானே. ஸோ அப்போ இந்த இடத்துல சி இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போது பிக்கு அடுத்து என்ன தான் வரலாம் கட்டாயம், பிக்கு அடுத்து சி வரலாம் 1. ஓகேவா, இருந்தாலும் பிக்கு முன்னாடி சிக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள். சிக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு சி தான் இருக்குது. ஸோ அப்போது ரெண்டாவதும் என்ன தான் வரப்போகுது நம்மளுக்கு,
பி வருமா சி வருமா செக் பண்ணி பாருங்கள். பிக்கு அடுத்து பார்க்க போகிறீங்கன்னா பாருங்கள். சிக்கு முன்னாடி எங்கே இருக்குது? சிக்கு முன்னாடி சி இருக்குது. பிக்கு முன்னாடி எங்கே பி இருக்குதா? எங்கேயுமே இல்லை. சியை போட்டு பாருங்கள். சி. ஆனால் ஆன்சர் வரல. ஓகேவா? இந்த சொன்னேன் இல்லையா, நான் சொல்கிற மெத்தட் ஒரு சில சமுக்கு கரெக்டாக பொருந்திடும், ஒரு சில சமுக்கு பொருந்தாது, இந்த சமுக்கு பொருந்தாது. ஸோ அப்போ அவங்க சொன்னபடி ஆப்ஷன்லேருந்தே போகலாம். ஓகேவா? அப்போ 2 ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க எப்படி போட்டிருக்காங்க? பி சி சி, அடுத்து போட்டிருக்காங்க பி சி சி பி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பி சிசிபி, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. பிசிசிபி பிசிசிபி பிசிசிபி, இந்த மாதிரி ஒரு ஆர்டர்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு சரியான ஆன்சர் என்னது? சிபிசிபி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஃபில் பண்ணக்கூடிய ஒன்று. அடுத்து இது பார்த்திங்கன்னா வகை 2, அது வகை 1 முடிஞ்சுதா? இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏபிசிடி வச்சு இந்த மாதிரி கேட்கக்கூடிய மெத்தடு. இது பார்த்திங்க அப்படின்னா வகை 2. இது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏபிசிடி வச்சு மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்ம பார்த்துருவோம். ஆங்கில எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் விட்டு எழுதப்பட்டு அமையும் எழுத்துத்தொடர்கள் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எழுத்து விடுவாங்க, கேப் விடுவாங்க, இது விடுவாங்க, இந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி பின்னாடி பார்க்கலாம். அதுக்கிட்ட சொல்கிறாங்க பார்க்கலாம். வகையான வினாக்களை தீர்ப்பதற்கு ஆங்கில எழுத்துக்களின் வரிசை, இடமிருந்து வளம் மற்றும் வளமிருந்து இடம், ஏபிசியில் இப்படியும் போகணும், இப்படியும் வரலாம். ஓகேவா? A to Z வரலாம், Z to Aவும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிந்து வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் எளிமையாக விடையளிக்க இயலும். ரொம்ப சிம்பிள் தானப்பா. ஏபிசிடி தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஏபிசிடி ஆர்டராக தெரியணும். அந்த ஏபிசிடி எழுத்துக்களுக்கு மேலே எழுதினா போதும், ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். முதல் கணக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், எடுத்துக்காட்டு பார்ப்போமா? அதில் ABDGK இது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு அம்புக்குறி போட்டிருக்காங்க. இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது எப்படி வரலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். ஏலேருந்து ஒரு எழுத்து விட்டு பி போட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு எழுத்து விடலை, ஏக்கு அடுத்த லெட்டரை அப்படி போட்டிருக்காங்க பி. அடுத்து ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க. அப்படின்னா ஸோ பிக்கு அடுத்து சி வரும். சி அப்படிங்கிற ஒரு லெட்டரை விட்டுருக்காங்க, டியை போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து டியிலேருந்து 2 எழுத்து விட்டுருப்பாங்க. ஏபிசி டி வந்துருச்சா, இ போட்டிருக்காங்க, எஃப்பும் விட்டுருக்காங்க. ஸோ இஎஃப்பை விட்டுட்டு ஜியை போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 3 லெட்டரை விடணும். அப்படின்னா ஸோ 3 லெட்டரை விட்டு பார்த்தீங்கன்னா கே போட்டிருக்காங்க. அடுத்து 4 லெட்டரை விடணும். ஓகேவா? இங்கே வந்து 1 2ன்னு போட்டிருக்காங்க. இதை நான் 1 2 எடுக்கல. ஓகேவா? ஏன்னா அவங்க கேப் போடாமல் எழுதிருக்காங்க. முதல் லெட்டர் பாருங்கள், ஏ போட்டிருக்காங்க, அடுத்து பி போட்டிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் கேப் எவ்வளவு? கேப் எதுவுமே கிடையாது. அப்புறம் 0. அப்போ அந்த இடத்துல 0 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1ன்னு போடாமல் 0ன்னு போட்டு பழகுங்க. ஏக்கு அடுத்த லெட்டர் அப்படி எழுதியிருக்காங்க. அடுத்து பியிலேருந்து ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. ABCD வரணும். சியை விட்டுட்டு டியை போட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல 2 லெட்டர் விட்டுருக்காங்க. இந்த இடத்துல 3 லெட்டர் விட்டுருக்காங்க. இந்த இடத்துல 4 லெட்டர் விட்டு 5வது லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போது கே இருக்கு இல்லையா, கே அடுத்து என்னது? LMNO 4 எழுத்து விட்டாங்களா? 4 எழுத்து விட்டுட்டு 5வது எழுத்தான பியை வந்து நீங்கள் வந்து எழுத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி. ஸோ ஆப்ஷன் பி எங்கே இருக்குது? 2ல் இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான ஆன்சர். இந்த மெத்தட் ஒன்று கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட். இது கேட்க சான்ஸ் கம்மி தான், இருந்தாலும் கேட்பாங்க. அதாவது கேப் போட்டு கேட்பாங்க. ஓகேவா? இது மொதல் மெத்தட். எடுத்துக்காட்டு 2 பாருங்கள். இது வந்து 3 லெட்டர் வைத்து கேட்குது. அது ஒரு லெட்டர் பார்த்தோம்னா இது 2வது லெட்டர். ஓகேவா? இங்கே பாருங்கள், BDF GIK LNP அடுத்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி போட்டிருக்காங்க? இது பாருங்கள், பி அதுலேருந்து ஒரு லெட்டர் பி, சியை விட்டுட்டு டியை போட்டாங்க, இ விட்டுட்டு எஃப் போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இங்கேருந்து ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, FG அடுத்த லெட்டர் அப்படியே எழுதிட்டாங்க. அடுத்து ஜிலேருந்து ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, GH விட்டுட்டு ஐ எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேவை விட்டுட்டு கேவை எழுதியிருக்காங்க. அடுத்து ஒரு லெட்டர் ஜே, கேக்கு அடுத்த லெட்டர் என்னதுப்பா? எல். அப்படி தானே? ஸோ எல் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ல ஒரு லெட்டர் விட்டு என்னு, ஒரு லெட்டர் விட்டு பி. அடுத்து பிக்கு அடுத்த லெட்டர் என்னது? கியூக்கு ஒரு லெட்டர் விட்டால் எஸ், எஸ்லேருந்து ஒரு லெட்டர் விட்டால் யூ. ஸோ அப்போது QSU என்பது தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது? QSU 1ல் இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து எடுத்துக்காட்டு கணக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா A1 C4 F9 K16. இதை நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு போட்டுடலாம். இந்த 1 4 9 16 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரணும்? ஆக்சுவலாக மேலே என் தொடரில் பார்த்தோம் இல்லையா, ஸ்கொயர் வேல்யூ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, அடுத்து 5 ஸ்கொயர் தான் வரணும். ஸோ 5 ஸ்கொயர் என்ன வரணும்? 25. 25 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எல்லா ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. அப்படி தான். ஸோ 3 ஆப்ஷனில் 25 அப்படிங்கிறது இருக்குது. இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. அப்போது 3 நம்ம பார்க்கணும். முதல்ல அடுத்த லெட்டர் சப்போஸ் ஆப்ஷனில் 25 ஒரு இடத்துல இருந்தால் அதான் சரியான ஆன்சர். ஓகேவா? இங்கே ஆப்ஷன் 3 ஆப்ஷனில் 25 இருக்கிறதுனால நீங்கள் எழுத்துன்னு செக் பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல என்ன எழுத்து போட்டிருக்காங்க? ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க. பியை விட்டுட்டு சியை போட்டிருக்காங்க. அடுத்து ABCDE 2 எழுத்தை விட்டுட்டு எஃப் போட்டிருக்காங்க. அடுத்து FGHI 3 எழுத்தை விட்டுட்டு கே போட்டிருக்காங்க. அப்போ 4 எழுத்து விடணும். JKLMNO அப்படி தானே? அப்போது ஐக்கு OP Q வரணும். அப்படி தானே? 6 வரணும். ஓகேவா? கரெக்டாக 6.
ஸோ உங்கள் நான் 2 விட்டுருக்கோம், 3 விட்டுருக்காங்க, அடுத்து 5, அடுத்து 7. ஒன்று வெயிட் பண்ணுங்கள், நானே மாற்றி சொல்கிறேன். ஓகேவா? ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ பியை விட்டுருக்காங்க, சி 1 விட்டுருக்காங்க, அடுத்து எஃப் விட்டுருக்காங்க இல்லையா? அப்போ ஏபிசி டி இ 2 எழுத்து விட்டுருக்காங்க, எஃப் போட்டிருக்காங்க, எஃப் அடுத்து எஃப் ஜி ஹைச் ஐ ஜே கே 3 எழுத்து விட்டுருக்காங்க. அப்போ 3 எழுத்து விட்டுருக்காங்க. ஓகேவா? சாரி மறந்துட்டேன். எஃப் அடுத்து என்ன இருக்குது? எஃப் ஜி ஹைச் ஐ ஜே 4 எழுத்து விட்டுருக்காங்க. 4 எழுத்து விட்டு கே போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ கேட்குறது என்ன பண்ணணும்? 7 போடுறேங்க. எப்படி போடுறேங்க? இது போடுற பகா எண்ணா அவர் வெயிட் பண்ணுங்கள். எஸ் இவங்க வந்து ஒத்தப்படையும் விடலை, அதாவது இந்த இதுவும் விடலை, பகா எண்களை போட்டிருக்காங்கப்பா. பகா எண்கள் என்னது? முதல்ல 2, அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7 போயிட்டாங்க. அடுத்து என்ன விடணும்? 7க்கு அடுத்து பகா எண் என்னது? 8 வராது, 9 வராது, சாரி 5க்கு அடுத்து பகா எண் 7 தானே, 7 விட்டு போட்டிருக்காங்க. அப்போ கேலேருந்து 7 லெட்டர் விடணும். ஜே கே எல் எம் என் ஓ பியூ கியூ 7 லெட்டர் என்ன லெட்ரு? ஆர். ஓகேவா? அப்போ ஆர் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ ஆர் 25. 25 எப்படி வந்ததுப்பா? 5 ஸ்கொயர். ஏன்னா முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர், அடுத்து 2 ஸ்கொயர், அடுத்து 3 ஸ்கொயர், அடுத்து 4 ஸ்கொயர், அடுத்து 5 ஸ்கொயர் வரணும். ஸோ 5 × 5 எவ்வளவு? 25. இது பகா எண் வச்சு போட்டிருக்காங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன், பகா எண். ஓகேவா? ஒத்தப்பட உடலை பகா எண் வச்சு விட்ருக்காங்கப்பா. நல்லா பார்த்துக்கோங்க. பகா எண் 2 என்பது ஒரு பகா எண், 3 என்பது ஒரு பகா எண், 5 என்பது ஒரு பகா எண், 7 என்பது பகா எண். ஸோ 2, 3, 5 அடுத்து 7 விடணும். 7 லெட்டர்ஸ் விட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஆர் 25 இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஒத்தப்பட வச்சு பண்ணி பாருங்கள், வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பகா எண்ணுக்கு போயிருங்க. ஓகேவா? ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாஸ் முடிஞ்சது. இதில் சிம்பிள் தம்பி இவ்வளோ தான். நான் சொன்னேன் இல்லையா, இதை தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் போட்டுருவீங்க. இப்போ போடுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிற்சி கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நான் உங்களுக்கு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 50 சம் நினைக்கிறேன். சாரி 30 சம் இருக்குது. 30 சம் உங்களுக்கு இருக்குது. இதை உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எண் தொடர் நிரப்புதல் போட்டிருந்தேன், அதுக்கான ஆன்சர் கீயும் போட்டிருந்தேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொடுக்குறேன். ஓகேவா? அந்த பயிற்சி வினாக்களை நீங்கள் பண்ணி பாருங்கள், பிடிஎஃபாக கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ண முடியும். ஃப்ரீ தான் உங்களுக்கு முழுக்க. கிட்டத்தட்ட 30 கணக்கு இருக்குது. 30 கணக்கு நீங்கள் வந்து செஞ்சு பார்க்க போகிறீங்க. அதுக்கான ஆன்சர் கீ மறுநாள் உங்களுக்கு வீடியோ யூடியூப்பில் போட போகிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முழு விளக்கத்துடன் போட போகிறேன். ஆன்சர் கீனா விடையை மட்டும் சொல்லிட்டு போகிறது இல்லை, அது எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முழு விளக்கத்துடன் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. அதையும் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? சப்போஸ் என்னால் வீடியோ காணிக்க முடியாது சார், டெஸ்ட்டு நான் வந்து வேலைக்கு போய்ட்டு படிக்கிறேன், டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண முடியாது, என்னால் அட்டன் பண்ண முடியாதுங்கிறவங்க இந்த பிடிஎஃப் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லி கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் February or Marchல் உங்களுக்கு வந்து கட்டாயம் இருக்க போகுது. ஸோ நான் என்னுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க, கட்டாயம் வச்சு போடுறேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.